வணக்கம் நண்பர்களே, இரவு வணக்கம். நைட் இப்போ 10 மணி ஆச்சு. பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். 4-5 நாளாக லைவ் வீடியோ போடவே இல்லை. எனக்கே கஷ்டமாக இருந்தது, பேசாமையே இருக்கேன் அப்படின்னு. அதனால் சரி இப்போ கொஞ்சம் இதை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங்கு பகலில் நல்லா வெயில் அடிச்சது, ஈவினிங் நல்ல கோல்டு. இப்போ எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. பிகாஸ் கார் ரொம்ப கூலாக இருக்கிறதுனால அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு திருவிழா, சவுண்ட் ஜாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருவிழாவை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோ இப்போ ஏன்னா மக்கள் எல்லாமே இப்போ அந்த பார்ட்டிக்கு சவுண்ட் அப்படிங்கிற திருவிழாவுக்கு போய் விடிய அதை கொண்டாடுவாங்க. அதோட ஹிஸ்ட்ரி நான் தனியாக வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம பேசஞ்சர் பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். 100 மீட்டரில் அவங்கள பிக்கப் பண்ண போகிறோம். அவங்கள ஃபாத்திமாவில் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு மீண்டும் இதை பற்றி பேசலாம். வணக்கம் நண்பர்களே, பயணியை ஒரு வழியாக இறக்கி விட்டுட்டேன். ஒரு சம்பவம் நடந்தது. பயணியை பிக்கப் பண்ணும்போது அவங்க நல்ல மது போதையில் இருந்தாங்க. நம்ம கார் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் தூங்கினாங்க. அப்படியே தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காருக்குள்ளேயே நிறைய குடித்ததுனால பியர் நிறைய குடிச்சிருப்பாங்க போல். ஃபுல்லாக வாமிட் எடுத்து பேக் சைடு ஃபுல்லாக நார் எடுத்துனா சுத்தமாக அசிங்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இறக்கி விட்டேன். நான் எப்போவுமே வண்டியில் கவர் வச்சுருப்பேன். இவங்க வாமிட் எடுத்தோன்னு கொஞ்சம் கவர் தண்ணி எதுவும் வேணுமா என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க இடம் அவங்கள இறக்கி விட்டான்னா அவங்க பாட்டுக்கு இறங்கி போகலான்னு போனாங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வாமிட் எடுத்துருக்கீங்க கார் ஃபுல்லாக, க்ளீன் பண்ணுறதுக்காக காசு கொடுங்க அப்படின்னா. காசு கையில் இல்லை, நான் டிப்ஸு தனியாக சேர்த்து தரேன் அப்படின்னாங்க. சரி தருவாங்கன்னு பார்த்தேன். கார் ஃபுல்லாக ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுங்க, கார் அங்கே அப்படியே நிறுத்தி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சுத்தம் பண்ணேன். அதுக்குள்ளே அடுத்த பேசஞ்சர் ரோதவியாரியா ஆமணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பிக்கப் பண்ணும்போது எப்படி சுத்தம் இல்லாமல் எப்படி காரில் ஏறுவாங்க. ஒரு எல்லாம் நீட்டாக ஒரு 10 நிமிஷம் காரை நிறுத்தி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்கள பிக்கப் பண்ணி அந்த பேசஞ்சரை இப்போ தான் இறக்கி விட்டுட்டு சரி ரிட்டர்ன் இப்போ போயிட்டுருக்கேன். ரிட்டர்ன் ஏர்போர்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போகிறேன். இந்த சைடு இவங்களை இறக்கி விட்ட பகுதி மவுந்தோபம் அப்படிங்கிறது. இந்த பகுதி ஆபத்தான பகுதி. இங்கே பயணியை இறக்கி விட்டதோடு சரி, மறுபடியும் இங்கேருந்து நம்ம பயணி சவாரி எடுக்கக்கூடாது. நம்ம ஒன்று ஏர்போர்ட் போய் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வீடு இருக்கிற பகுதி அந்த பகுதிக்கு போயிடுறது நல்லது. ஸோ அதனால் நான் இங்கே பகுதியில் பயணம் எதுவும் எடுத்துக்கல. நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பிக்கப் எடுத்துக்கலாம். ஏர்போர்ட் இங்கேருந்து 8 கிலோமீட்டர். ஸோ பரவாயில்ல. அதனால் நான் ரிட்டன் அங்கே ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். இப்போ ஏர்போர்ட் போயிட்டு இன்னும் கொஞ்சம் அங்கே தண்ணி வசதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி பிடிச்சி இந்த இந்த மேட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா கழுவணும். இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பிஸியான நேரத்தில் நம்ம காரை கழுவுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணோன்னா இன்றைக்கி நைட்டு வேலை செஞ்சதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். பணம் சம்பாதிக்க முடியாது. சரி பரவாயில்ல, பணம் மட்டுமே பிரதானம் இல்லை. அவங்களும் மது போதையில் இருந்தனால மறந்துருக்கலாம்.
எனக்கு பணம் கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஆனால் மற்ற டிரைவருங்களுக்கு இது போல் நீங்கள் வந்து அதிகமான மது போதையில் போய் இந்த மாதிரி காரில் வாமிட் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா டிரைவருங்களுக்கு தயவு செஞ்சு பணம் கொடுங்க. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மிச்சபடி ஒன்றும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நான் ஏர்போர்ட் வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்து காத்துட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 50 காருக்கு மேலே நிற்கிது. ஃப்ளைட் ஏதோ லேட் ஆகிடுச்சு. சரி, இந்த ஃப்ளைட் வந்தால் தான் அடுத்தது பயணம். இன்னும் எப்படி ஒரு 30 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது சவாரி எடுத்துகிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே போகணும். அப்புறம் அதான் அந்த பயணி இந்த மாதிரி பண்ணனால காரை க்ளீன் பண்ணுற வேலையாகிப்போச்சு. இப்போ மறுபடியும் ஏர்போர்ட் வந்து இன்னொரு 10 நிமிஷம் சுத்தமாக க்ளீன் பண்ணேன். ஓகே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.